எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மூணுமே டேட்டாவில் ஒரு முக்கியமான ஃபீல்ட்ஸ், சரிங்களா? பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுமே டேட்டாவில் ஒரு முக்கியமான பார்ட் தான். நம்ம பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணதுனால இந்த வீடியோவில் பிஏ பற்றி கவர் பண்ண மாட்டோம். பிஏ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுமே டேட்டாவில் ஒரு பார்ட் தான். அதை பற்றி நீங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பற்றி போட்டிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறவங்க வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்குங்க. ஓகேங்களா? இப்போது டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னது? இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறவங்க, ஓகே, அனாலிசிஸ் பண்ணுறவங்க தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். அதில் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு டேட்டா வேணும், சரிங்களா? அப்போது இனிஷியலாக டேட்டாவை கேதர் பண்ணணும். என்ன டேட்டா தேவை? நம்ம டாஸ்க்கு டேட்டா கேதரிங், ஓகே, கேதரிங் பண்ணணும். ஓகே, இவங்களோட டே டு டே டாஸ்க்லாம் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? டேட்டா கேதர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பண்ணதுக்கப்புறம் அதில் இனிஷியலாக அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இனிஷியல் அனாலிசிஸ், ஓகேங்களா? டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? டேட்டா விஷுவலைசேஷனை இவங்களே பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங்கும் பண்ணுவாங்க. அப்போது இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ், சரிங்களா? அப்போது இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இனிஷியலாக பிஸ்னஸ் இன்சைட், ஓகேங்களா? பிஸ்னஸுக்கு தேவையான இன்சைட்ஸ் கிடச்சிடும், ஓகேங்களா? பிஸ்னஸ் தேவையான இன்சைட்ஸ் இந்த இதில் இருந்தே கிடச்சிடும். அப்போது இனிஷியலாக நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் இதுதான் பண்ணுவாங்க, ஓகே? டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் இனிஷியலாக டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து பிஸ்னஸ் இன்சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். இவங்க பிஐ டூல்ஸுமே இன்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? பிஐ டூல்ஸுமே இவங்களே யூஸ் பண்ணுவாங்க. இதில் மெஷின் லேர்னிங்கோ ஏஎம்ஓ டேட்டா அனலிட்டிக்ஸ் பார்ட்டில் வராது. டேட்டா அனலிஸ்ட்டுங்கிற ரோல்குள்ளே வரவே வராது, மேக்ஸிமம் வராது. டிபெண்ட் அப்போ அந்த கம்பெனியோட இதை பொறுத்து தான். பட் டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் இதுதான் மேக்ஸிமம் பண்ணுறது. எம்எல் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகே? இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பார்ப்போம். டேட்டா இன்ஜினியரிங்னா ஃபஸ்ட்டு என்ன? நம்மளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணுறவங்க தான், ஓகே? ஹேண்டில் பண்ணுறது தான் டேட்டா இன்ஜினியரிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? இப்போது டேட்டா வரது, ஓகே, டேட்டா ஸ்டோரேஜ், பைப்லைன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங், ஓகே, தென் டிப்ளாய்மெண்ட், ஓகே, இந்த டிப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? டேட்டா வரப்போகிறது நம்ம ஸ்டோர் பண்ணணும், சரிங்களா? ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை, ஓகே? இப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் தேவைங்கிறதுனால அந்த இடம், இப்போ டேட்டா வருதுன்னா ஒரு அப்ளிகேஷன்லேருந்து வருது, ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஒரு பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகுது. அது தேவையான பைப்லைன் எப்படி வரணும் அப்படின்னு, ஓகே? இப்போ நம்ம ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஒரு எம்எல் மாடல் டெவலப் பண்ணியிருக்கோம். அது டெஸ்ட் பண்ணணும்ல. டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்வரான்மெண்ட் தேவை. அந்த என்வரான்மெண்ட் கிரியேஷன். இப்போ டிப்ளாய் பண்ணணும். நம்ம டெவலப் பண்ணதை டிப்ளாய் பண்ணணும். எம்எல் மாடல் டிப்ளாய் பண்ணணும், ஓகேங்களா? எம்எல் மாடல் டிப்ளாய் பண்ணணும். டெவலப் பண்ண எம்எல் மாடல் டிப்ளாய் பண்ணுற இடத்துக்கு ஒரு இடம் தேவை. சும்மா டிப்ளாய் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்க, டேட்டாக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணுறது தான் பியூர்லி டேட்டா இன்ஜினியரிங், ஓகே? நம்மளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி தருவாங்க,
ஓகே, ஃபார் டேட்டா ஸ்டோரேஜாக இருக்கட்டும், டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்க்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அதுதான் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே, டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பார்த்தாச்சு. இப்போ டேட்டா சயின்ஸ் பற்றி பார்ப்போம். டேட்டா சயின்ஸும் சிம்பிளாக என்னென்னா, நம்ம தேவையான மாடல்ஸை டெவலப் பண்ணி, நம்ம இருக்கிற டேட்டாவுக்கு தேவையான மாடல்ஸ் டெவலப் பண்ணி, நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மாடல் டெவலப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது தான். சிம்பிளாக ஹைப்போதிசிஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹைப்போதிசிஸை டெவலப் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு தேவையான ஹைப்போதிசிஸை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது. ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போது டேட்டா லெட் சொல்யூஷன்ஸுக்கு டேட்டா வச்சு ஒரு சொல்யூஷன் தரணும். ஜஸ்ட் அனாலிசிஸ் மட்டும் பண்ணாமல் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் டேட்டா சயின்ஸ் தேவை. ஓகேங்களா, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி இருக்கிறத அனலைஸ் பண்ணி மட்டும் சொல்லாமல், அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபால்ட்ஸு, ஓகேங்களா, எரர்ஸு ஆர் ஃபால்ட்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் எப்படி தரணும், என்ன பண்ணால் அது வந்து சால்வ் ஆகுங்கிறது தரது தான் டேட்டா சயின்ஸ். ஓகே, இது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கம்பெனிக்கும் கன்சியூமர்ஸ்க்கு கேப்பை ஃபில் பண்ணி சயின்ஸ் மூலியமாக, தட் இஸ் எம்எல் ஏஐ மூலியமாக ஃபில் பண்ணி சொல்யூஷன் தரும். ஓகேங்களா, பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அப்போ சிம்பிளிஸ்டிக்காக சொல்லணுன்னா, நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு, நம்ம இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எரர்ஸ்க்கு ஒரு ஹைப்போதிசிஸ் மூலியமாக டெஸ்ட் பண்ணி, இருக்கிற டேட்டாவை வச்சு டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் தரும். ஓகேங்களா, அந்த எரருக்கு என்ன சொல்யூஷன் தரும், அதுதான் டேட்டா சயின்ஸ், சிம்பிளஸ்ட்டாக சொல்லணும்னா. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால திருப்பி இந்த வீடியோவில் பார்க்கல, திருப்பவும் சொல்கிறேன், அதை பற்றி பார்க்கல. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், ஓகேங்களா, இதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போ டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸில் ஒரு ஃபீல்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டுங்கிறது டேட்டா சயின்ஸில் ஒரு ஃபீல்டு, டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிறது டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒரு ஃபீல்டு. இதுக்கு என்னென்ன படித்தா இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அந்த ஃபீல்டில் போகலாங்கிற மாதிரி பார்ப்போம். இன்டெப்த்தாக தனித்தனியாக டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு இந்த டூல்ஸு, இந்த மாதிரி நம்மளுக்கு லாங்குவேஜஸ், இந்த மாதிரி நாலேஜ் தேவை. அப்புறம் டேட்டா சயின்ஸுக்கு இந்த நாலேஜ் தேவை, டேட்டா இன்ஜினியரிங்க்கு இந்த நாலேஜ் தேவைன்னு தனித்தனியாக பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.